ஹாய் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷமா நம்ம வாழ்க்கையில இது எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான வாழ்க்கையில திடீர்னு ஒரு திருப்பம் ஏற்பட்டு அது எல்லாமே காணாம போகுது. அந்த நேரத்துல நீங்க ரொம்ப உறக்குலைஞ்சு போன அந்த நேரத்துல ஒரு அமானுஷம் நடந்தா எப்படி இருக்கும்? அதே போலதாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கும் அதே மாதிரி தான். ரொம்ப நல்லபடியா வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு திருப்பம். அந்த திருப்பத்துக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில நடந்த அமானுஷ நிகழ்வை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல இன்னுமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது வியூவர்ஸா இருந்தாலும் சரி, பழைய வியூவர்ஸா இருந்தாலும் சரி. சரி, ஓகே. அதே போல இப்போ நம்ம பார்க்க போற அந்த வீடியோ மாதிரியே இன்னும் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ல தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அந்த வீடியோ எல்லாம் போய் பாருங்க. வீடியோ ரொம்ப ரொம்ப திகிலான வீடியோக்களா இருக்கும். சரி, ஓகே நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோன்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவங்க கொடைக்கானல்ல ரொம்பவே சின்ன வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான். இவங்களோட பேர் லேக்காங்க. இந்த லேக்கா அப்படின்றவங்க அவங்களுக்கு காதல் திருமணம் தான் நடந்திருக்கு. அந்த காரணத்தினால லேக்காவோட வீட்டுல இருந்தும் அவங்களோட யார்கிட்டையும் பேசுறது கிடையாதுங்க. அதே போல இந்த லேக்காவோட மாமனார் மாமியார் வீடு இருக்கு பார்த்தீங்களா, அவங்க மட்டும் என்னன்னா என்ன அப்படின்ற அளவுக்கு ரொம்ப டச்லாம் கிடையாதுங்க. ஆனா இவங்க பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. இவங்களோட வீடும் லேக்காவோட வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தான். சரி அப்படின்னு இவங்களும் லேக்காவும் அவங்களோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. கொடைக்கானல்லையே ஒரு மொபைல் கடையும் வச்சு வாழவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லபடியான வருமானம் வந்துட்டு இருக்கு. இவங்களுக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த கொரோனா டைம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நேரத்துல எல்லாருமே கஷ்டப்பட்டோம். அதே போலதான் இவங்களும் இந்த கொரோனா டைம்ல கடை எதுவும் போட முடியாம ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல கடை அந்த கொரோனாவில இருந்து கொஞ்சம் மீண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த கடையை அங்க போடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா. அந்த காரணத்தினால அந்த கடையெல்லாம் காலியும் பண்ணிட்டாங்க. காலி பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கு அடுத்து என்ன பண்றது அப்படின்னு புரியாமலே இருந்திருக்காங்க. லேக்கா அப்படின்றவங்க ஒரு லேடிஸ் டைலர். இந்த லேடிஸ் டைலர் அப்படின்னாவே நமக்கு தெரியும் இல்லையா, ஓரளவுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கும். அதை வச்சுதான் இவங்களோட குடும்பத்தையும் ரன் பண்ணவும் ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்டுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு ஜாப் ரெடி பண்ணி கொடுக்கலாம், அடுத்து ஏதாவது ஒரு கடை போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இவங்க இருக்கிற அந்த வீடோ வாடகை அதிகம். அந்த வாடகையும் கொடுத்துக்கிட்டு அவங்களோட குடும்ப செலவையும் பார்த்துக்கிட்டு அவங்களோட ஹஸ்பண்டையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இவங்களால ரொம்பவே கஷ்டப்பட முடியலைங்க. அந்த காரணத்தினால லேக்கா இந்த வாடகை வீட்டை விட்டுட்டு நம்ம வேற ஒரு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த இடத்துல இருந்துதான் இவங்களுக்கு அமானுஷ நிகழ்வும் ஆரம்பிச்சிருந்திருக்கு. இவங்க மட்டும் அவங்களோட ஹஸ்பண்ட சொல்லாமலே லேக்கா மட்டும் ஒரு வீட்டை போய் பாக்குறாங்க. அந்த வீடு பார்க்கும்போதே வாடகை இவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஆல்ரெடி இவங்க ஒரு வாடகை வீட்டுல இருக்காங்க பாத்தீங்களா, அந்த வீட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த வீடு ரொம்பவே வாடகை கம்மியா இருந்திருக்கு. அதுலயே ரேகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. இந்த வீடு ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க மைண்ட் அளவுல. சரி, அடுத்தது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட இப்ப வாடகை வீடு பார்த்திருக்காங்க பாத்தீங்களா, அந்த வீட்டுல இருந்து ஒரு 2 தெரு தள்ளி தான் இவங்களோட மாமியார் வீடும் இருந்திருக்கு. இன்னுமே டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருக்கு அந்த பழைய வீட்டை விட இந்த வீட்டுக்கு. அது மட்டும் இல்லாம போயிட்டு வரதுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. சரின்னு இந்த வீட்டை அன்னைக்கு அவங்க ஓபன் பண்ணியும் பார்க்கலங்க. இந்த வாடகைக்கு விடுறாங்க பாத்தீங்களா ஹவுஸ் ஓனர், அவங்கள்ட்ட மட்டும் பேசியிருக்காங்க. என்னன்னா, ஏன் இவ்வளவு வாடகை கம்மியா இருக்கு, என்ன ஏதெல்லாம் கேட்டிருக்காங்க. அவங்க நார்மலான வாடகை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹவுஸ் ஓனரே சொல்லியிருக்காரு, இந்த வீட்டுல ஆல்ரெடி ஒருத்தர் இருந்திருக்காங்க, அவங்களோட பொருள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, அதெல்லாம் காலி பண்ண சொல்லுங்க அப்படின்னு லேக்கா அன்னைக்கு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கும் போயிட்டாங்க. ஹஸ்பண்டுன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ஒரு வீடு பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களோட ஹஸ்பண்ட் நான் இந்த வீட்டை விட்டு வர மாட்டேன், இந்த வீட்லயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ இருக்க நம்மளோட குடும்ப சூழ்நிலைக்கு நாம அந்த வீட்டுக்கு மாறினா ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு ஏன் உன்னோட விருப்பத்தை மாத்தணும்னு அவங்களோட ஹஸ்பண்டும் ஓகே சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் அந்த வீட்டையும் பாக்குறாங்க. அந்த வீடு கீழ் ஃப்ளோர்ல எதுவுமே கிடையாதுங்க. ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி படிக்கட்டு மேல ஏறி போனா இவங்களோட அந்த வாடகை வீடு இருந்திருக்கு. அந்த படியிலையும் ஏறி இவங்களும் அந்த வாடகை வீட்டுக்குள்ள கதவை ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. போய் பார்த்தா அங்க எல்லா பொருளும் அப்படியே தான் இருந்திருக்கு. ஆல்ரெடி லேக்கா கிட்ட அந்த ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டாங்க இல்லையா, இங்க ஒரு குடும்பம் இருந்துச்சு, அந்த பொருள் எல்லாம் உள்ளதா இருக்கு அப்படின்னு. அதையும் பெருசுப்படுத்தாம நீங்க உள்ள போய் பாருங்கம்மா, நான் இங்க வெளியவே இருக்கேன் அப்படின்னு அந்த ஹவுஸ் ஓனரும் சொல்லியிருக்காருங்க. சரின்னு இவங்களும் அந்த வீட்டுக்குள்ள
போயிட்டு அங்கங்க சுத்தி பாக்குறாங்க. கரெக்டா இவங்க இந்த ஹாலுக்கு நேரா இவங்க கதை ஓபன் பண்ற அந்த இடத்துக்கு நேராவே ஒரு விஷயத்த லேக்கா கண்காணிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு நபரோட போட்டோ மாட்டி மாலையும் போட்டு விளக்கேத்தன மாதிரியும் இருந்திருக்கு. அப்போ லேக்காவுக்கு கொஞ்சம் பயமா ஆயிடுச்சு. என்னடா இது, நம்ம ஃபர்ஸ்ட் வரோம், ஆல்ரெடி இருந்த வீடுன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த ஹவுஸ் ஓனர்ட்ட மறுபடியும் கேக்குறாங்கங்க. என்ன விஷயம், என்ன இந்த பாத்திரமா அப்படியே இருக்கு, அது மட்டும் இல்லாம அங்க அந்த போட்டோ இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்றாருன்னா, இது ஆல்ரெடி ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னு சொன்னா இல்லையா, அந்த குடும்பத்தோட தலைவரோட போட்டோ தாங்க. அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அவரு ஆனா இங்க இறக்க கிடையாது, அவரு கீழே ஹாஸ்பிட்டல்ல தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு இந்த லேக்கா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வேண்டாம், இந்த இடத்துல இருக்க வேண்டாம், ஆல்ரெடி இந்த ஒரு இலவு விழுந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு யாருமே மாறக்கூடாது, அதே போல அவங்களும் வேற எங்கேயும் போயிட்டாங்க அப்படின்ற காரணத்தினால நம்ம இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க ஹாஸ்பிட்டல்ல இறந்தாங்கன்னு தானே சொல்லி அவங்க ஹவுஸ் ஓனர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி லேக்காவும் சமாதானம் பண்ணியிருக்காங்க. சமாதானம் பண்ணினதுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்டும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் விட்டு அந்த பொருளெல்லாம் எடுக்கணும் இல்லையா, அந்த பொருளெல்லாம் எடுக்க சொல்லிட்டு இவங்களும் அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு நைட்டு லேக்காவுக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு 2 பேத்துக்குமே இடையில டிஸ்கஷன் போயிருக்குங்க. அந்த வீட்டுக்கு போகணுமா வேணாமா, அங்கேயே போலாமா இங்கே இருக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டிஸ்கஷன் நடந்திருக்கு. ஆனா லேக்கா ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க, அந்த வீட்டுக்கு தான் போகணும், இந்த வீடோட வாடகை நம்மளால கட்டுப்படி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னா அன்னைக்கும் 2 பேருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த லேக்கா நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு கனவு ஒண்ணு வந்திருக்கு. என்ன கனவுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அம்மன் திரிசூலத்தோட இவங்களோட கனவுல நடந்து வர்ற மாதிரி வந்திருக்குங்க. என்னடா இது, இந்த மாதிரி கனவு வருதுன்னு லேக்கா டக்குன்னு முழிச்சிட்டாங்க. கண்ணை முழிச்சதும் சுத்தி பார்த்துருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் நல்லாவே தூங்கிட்டு இருந்திருக்காரு. எதுக்காக இந்த மாதிரி கனவு வருது அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கு அடுத்து இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, சின்ன வயசுல இருந்தே நமக்கு சாமி பக்தி அதிகமா இருக்கு இல்லையா, அந்த காரணத்தினால கூட வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை சமாதானம் பண்ணிட்டு மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வாரத்துல இந்த வீட்டை வெக்கேட் பண்ணிட்டு அந்த புதுசா ஒரு வீடு பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களும் அங்க போயிட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பாலெல்லாம் காய்ச்சி முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்களோட வாழ்க்கையில இன்னும் நிறைய விபரீதமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. என்னன்னா, இந்த வீட்டுக்கு வந்தாங்க பாத்தீங்களா, பால் காய்ச்சி ஒரு 2 நாள் வரைக்கும் நார்மலா போயிருக்குங்க. 2வது நாள் இந்த லேக்கா அப்படின்றவங்க அந்த ஹாலில் படுத்துட்டு இருந்திருக்காங்க. படுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் வேற வேலைக்கு தானே போறாங்க, கடையை எடுக்க சொல்லிட்டாங்க இல்லையா, இவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு டீ கடை போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதுக்காக இவங்க வெளியே போயிட்டு வர்றது, அலைஞ்சு திரிஞ்சு ஏதாவது ஒரு கடை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க ஹஸ்பண்டும் வெளியே போனவர் வீட்டுக்குள்ளேயும் வராரு. லேக்கா அமைதியா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. எழுப்பி விட்டுட்டு 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் லேக்கா அவங்களோட பெட்ரூம்ல போய் படுக்கிறாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் ஹால்ல பெட் மாதிரி சின்னதா ஒண்ணு போட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. நல்லாவே இவங்களும் தூங்கிட்டே இருக்கும்போது இந்த லேக்கா அப்படின்றவங்க தூங்கி கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட ஹஸ்பண்ட் உள்ள படுக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஒரே பெட்டு தாங்க, பெட்ரூம் ஒரே பெட்ரூம் தான், அந்த பெட்ரூம்குள்ள படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஹஸ்பண்ட் இங்க படுத்துட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு லேக்காவும் அதை பெருசு படுத்தாமலே இவங்களும் திரும்பி அவங்களோட ஹஸ்பண்ட் செவுத்து பக்கம் திரும்பி படுத்திருக்காங்கன்னா இவங்க அவங்க ஹஸ்பண்டை பார்த்தபடி ஒரு பக்கமா திரும்பி படுத்திருக்காங்க. அப்போ லேக்கா ஒன் சைடா அவங்க ஹஸ்பண்டோட பக்கம் பார்த்தபடி தானே படுத்திருந்தாங்க. இவங்க மூச்சு விட்டா அவங்களோட ஹஸ்பண்டோட முதுகு மேலதானே படும். ஆனா இந்த லேக்கா மூச்சு விடுற அந்த காத்து ரிட்டன் இவங்களோட முகத்திலேயே பட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலா இருந்திருக்குங்க. இது 1 முறை 2 முறை இல்ல, நிறைய டைம் இவங்க மூச்சு விடுற அத்தனை காத்துகளும் அப்படியே லேக்கா மேலே திருப்பி வர்ற மாதிரி இருந்திருக்கு. ஹஸ்பண்ட் தான் அங்க படுத்துட்டு இருக்காரு, அவரோட முதுகு மேலதான் பட்டா படணும், மறுபடியும் நம்ம கிட்ட வராது இல்லையா. ஆனா எப்படிடா வருதுன்னு லேக்காவுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பயத்தோடய மெதுவா மறுபடியும் கண்ணை நல்லா திறந்து பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போதும் இவங்களோட ஹஸ்பண்டே தான் அங்க படுத்துட்டு இருக்காரு. லுங்கி வேட்டி கட்டியிருந்தாரு, அதே மாதிரி அங்கேயும் கட்டிட்டு படுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஆடலை அசையல, கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. அந்த விறகு கட்டை, ஒரு மரக்கட்டை போட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் படுத்துட்டு இருந்திருக்காராம்.
என்னடா இவர் இப்படி படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு லேக்காவுக்கு கொஞ்சம் டவுட் இருந்தாலும் சரி ஓகே படுத்திருந்துட்டு போற அதையும் பெருசுப்படுத்தாம கண்டுக்காமலே லேக்கா எந்திரிக்கிறாங்க. எழுந்து வெளியே அவங்களோட பாத்ரூம் இருக்குங்க, அங்க பாத்ரூமும் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. ஆனா ஆல்ரெடி இவங்க போற வழியில ஹாலை தாண்டி தான் போகணும். அந்த நேரத்துல கூட ஹாலை வந்து அவங்க திரும்பி பார்க்கல. நம்மளோட ஹஸ்பண்ட் இங்க தானே படுத்திருந்தாருன்னு அதை யோசிக்கவே இல்லை. ஏன்னா உள்ள வந்து படுத்திருந்திருக்காரு இல்லையா. சரி இவங்களும் பாத்ரூம் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆகும்போது தாங்க இந்த லேக்கா நல்லாவே பார்த்துருக்காங்க, நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா அங்கதான் இவங்களோட ஹஸ்பண்ட் பெட் மாதிரி ஒரு சின்ன ஒரு இது போட்டிருப்பாங்கன்னு சொன்னால பாய் மாதிரி, அந்த பெட்டுல இந்த லேக்காவோட ஹஸ்பண்ட் படுத்துட்டு இருக்காரு. நல்லா தலவாணி வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாருங்க. நல்லாவே ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. ஆனா இங்க இவர் படுத்திருக்காருன்னா அங்க இருக்கிறது யாரு? நம்ம நல்லாவே பார்த்தோமே அங்க இருக்கிறது யாரு அப்படின்னு லேக்கா மெதுவா அடி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலெல்லாம் சிலிர்த்து போய். ஏன்னா சடனா 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தா எப்படி இருக்கும்? 2 மனுஷனை ஒன்னா பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படியே மெதுவா இவங்களும் நடந்து போறாங்க. பெட்ரூமை எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்த்தா அந்த இடத்துல படுத்துட்டு இருக்கிற அந்த உருவமானது, அந்த மனுஷனானது மெதுவா அப்படியே மாயமா மறைஞ்சு போற மாதிரி மறைஞ்சிருக்குங்க. அதுவும் லேக்காவோட கண்ணுக்கு முன்னாடியே மறைஞ்சிருக்கு. என்னடா இதுன்னு லேக்கா மறுபடியும் அந்த பெட்ரூமோட லைட்டை போட்டுட்டு பாக்குறாங்க. அந்த இடத்துல அந்த உருவம் டக்குன்னு மறைஞ்சிருச்சு. என்னடா பண்றது அப்படின்னு லேக்காக்கு ஒன்றும் புரியலைங்க. மறுபடியும் ஹால்ல இருக்கிறதாவது நம்மளோட ஹஸ்பண்டானு மெதுவா சந்தேகத்தோட மறுபடியும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க படுத்துட்டு இருக்கிற அந்த மனுஷன் கொஞ்சம் மூச்சுல மேலையில எடுத்து விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம பாடியெல்லாம் கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் அசைகிறது எல்லாமே இருந்திருக்கு. ஆனா லேக்காவோட பக்கத்துல படுத்திருக்கும் போது மரக்கட்டை எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருந்துச்சு. அப்போதான் புரிஞ்சிருக்கு லேக்காவுக்கு அதுதான் நம்மளோட ஹஸ்பண்ட், அதாவது அந்த ஹால்ல படுத்திருந்தாங்களே அவரு தான் நம்மளோட ஹஸ்பண்ட். அப்ப இங்க வந்தது ஒரு ஆன்மா அப்படின்றது புரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட ஹஸ்பண்டை வேகமா எழுப்புறாங்க. எழுப்பி எங்க இந்த மாதிரிதாங்க நடக்குது, வாங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அவங்க ஹஸ்பண்டை எழுப்புறாங்க. எழுப்பிட்டு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ வந்து நிறைய சீரியல் பாக்குறதும் நிறைய மொபைல்ல ஹாரர் மூவி எல்லாம் பாக்குறதும் அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் பெருசுப்படுத்தாத அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கேஷுவலா சொல்லிட்டாரு. சொன்னதும் லேக்காவுக்கு ஆனா மனசே ஆறலைங்க. மெதுவா அப்படியே அவங்களோட பெட்ரூம்லயும் போய் படுத்தும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அங்க ஹால்லயே படுத்தும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிருவாரு இல்லையா. அப்போ இவங்க அந்த படிக்கிட்ட வந்து நின்று பார்த்துட்டு இருக்கும் போது இவங்களோட பக்கத்து வீட்டுல வந்து ஒரு பொண்ணு வந்து இருந்திருக்காங்க. பொண்ணுன்னா கணவனால் கைவிடப்பட்டவங்க போல நினைக்கிறேங்க. அந்த ஒரு பொண்ணு, அது கூட ஒரு கை குழந்தை ஒரு பையன் ஒன்று இருந்திருக்கு. சரி இவங்களே தைரியமா இருக்கும்போது நம்ம வீட்டுல என்ன வந்துட போகுது, நம்ம பார்த்தது நம்மளோட கற்பனையா தான் இருக்கும், நம்மளோட இல்யூஷனா தான் இருக்கும்னு லேக்கா மனசை சமாதானம் பண்ணிட்டாங்க. அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அடுத்து இவங்க வந்து டெய்லர் தானே, இவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து அப்படியே 1 வாரம் போயிடுச்சு. 1 வாரத்துக்கு அப்புறம் மீண்டும் இந்த லேக்கா வந்துட்டு கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்ற காரணத்தினால ஹால்லயே படுத்துட்டு இருந்திருக்காங்க. ஈவினிங் 6:30 மணிக்கு அந்த நேரத்துல இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு பைக் வச்சிருந்திருக்காங்க. அந்த பைக்கோட சத்தம் லேக்காவுக்கு நல்லாவே தெரியுமா. அப்படியே இந்த பைக் சத்தம் கேட்கற மாதிரியும் இருந்திருக்கு. நம்மளோட ஹஸ்பண்ட் வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த லேக்கா என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஓடி போய் அவங்களோட பெட்ரூம்ல படுத்துக்கிட்டாங்க. இதுக்காக ஓடி போய் படுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு உருவம் பார்த்தாங்க இல்லையா, அதுல இருந்து இவங்களுக்குள்ள சின்ன மனஸ்தாபம் இருந்துட்டே இருந்திருக்கு. சின்ன பிரச்சனைகள் ஓடிட்டே தான் இருந்திருக்கு. அந்த காரணத்தினால நம்ம இன்னைக்கு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் லேக்கா வந்து வேகமா ஓடி போய் அவங்களோட பெட்ரூம்ல படுத்திட்டாங்க. அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹால்ல ஓடுன அந்த டிவி அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கு. கதவு மட்டும் கொஞ்சம் லாக் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதை மட்டும் லேசா மட்டும் திறந்து விட்டுட்டு இவங்க ஓடி போய் அந்த பெட்ரூம்ல படுத்துக்கிட்டாங்க. இவங்களும் ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க. எங்கடா யாருமே காணுமே மெதுவா பெட்ரூம்ல இருந்து வெளியே வரலான்னு வராங்க. வரும்போது இந்த லேக்காவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கதவை திறந்தபடி ஒரு 7 வயசு பையன், சின்ன பையன் ஓடி வந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி வேகமா திடுன்னு ஓடி வர்றாங்கங்க. ஓடி வந்த பையன் இந்த லேக்காவை அப்படியே கிராஸ் பண்ணிட்டு அந்த பெட்ரூம்குள்ள ஒரு பீரோ வச்சிருந்திருக்காங்க. அந்த பீரோவோட சந்தில போய் நுழையிற மாதிரி பார்த்திருக்காரு. இந்த செவத்துக்கும் பீரோவுக்கும் இடையில உள்ள அந்த கேப்ல போய் மறையிற மாதிரி பார்த்திருக்காங்க. என்னடா இது, ஒரு 7 வயசு பையன் எங்க இருந்து வந்திருப்பான், இந்த பையன் யாரா இருக்கும், இங்க வந்து ஒளிரானேன்னு இந்த லேக்காவும் மெதுவா அந்த பீரோ பக்கமும் போயிருந்திருக்காங்க.
அங்க போயிட்டு அந்த பீரோவோட சின்ன கேப்ல பாக்குறாங்க. அங்க ஒரு ஆள் போகவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அதுவும் அந்த 7 வயசு பையன் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்கடா போயிருப்பான் அப்படின்னு நல்லா பாக்குறாங்க. அந்த சந்திலையும் பாக்குறாங்க, பீரோ தாண்டி அந்தாண்டி பாக்குறாங்க, பீரோக்குள்ளேயும் பாக்குறாங்க, பெட்டுக்கடியில எல்லா இடத்துலயும் பாக்குறாங்க. எங்கேயுமே அந்த பையனை காணோம். பையனை காணுமேனு யோசனை பண்ணிட்டு மெதுவா இப்படி திரும்பி பார்த்தா இன்னொரு சம்பவம். என்னன்னா, ஒரு கம்பீரமான ஒரு ஆள், வெள்ளை சட்டை, கை முட்டி வரைக்கும் மடக்கி விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு கீழே லுங்கி கட்டிக்கிட்டு மெதுவா நடந்து வந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்ல இருந்து நடந்து வர மாதிரி வந்துட்டு இந்த ஹாலுக்கு அந்தாண்ட வேக வேகமா திடுன்னு அந்த பெட்ரூம்களை மறுபடியும் ஓடுற மாதிரி ஓடி இருக்குங்க. அது எங்க ஓடுதுன்னு பாத்தீங்கன்னா பாத்ரூம்களை ஓடுற மாதிரி ஓடிருக்கு. லேக்காவுக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப குழப்பமாயிட்டாங்க. என்னடா இங்க ஒரு பையன் ஓடி வந்தா அவனையும் காணோம், அவனுக்கு பின்னாடி ஒரு ஆள் வந்தாரு அவரையும் காணோம், எங்கடா போயிருப்பாங்கன்னு அந்த பெட்ரூமே ஃபுல்லா சுத்தி சுத்தி பாக்குறாங்க, ஹால்ல பாக்குறாங்க, எல்லா இடத்துலயும் பாக்குறாங்க. அந்த ஆளுங்க யாரையுமே காணோம். ஐயையோ என்னடா இங்க நடக்குதுன்னு தலையை பிச்சுக்கிட்டே மெதுவா வெளியே வராங்கங்க. வெளியே வந்து பார்த்தா இவங்களுக்கு இன்னும் ஒரு பேரதிர்ச்சி. என்னன்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் அப்பதான் உள்ளேயே என்டர் ஆகுறாரு, அந்த கேட்டுக்குள்ளேயே அப்பதான் என்டர் ஆகுறாரு. அவரோட பைக்கும் அப்பதான் வருது. அப்போ இவ்வளோ நேரம் அவங்க ஹஸ்பண்டோட அந்த பைக் சவுண்டு நல்லாவே நமக்கு கேட்டுச்சு. அது என்ன ஆச்சு? இப்போ இங்க ஓடி வந்த அந்த 2 உருவங்களும் யாரா இருக்கும்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலைங்க. ரொம்பவே குழப்பமாயிட்டாங்க, ரொம்பவே பயப்படவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுக்கு நிறையவே கடவுள் அந்த நம்பிக்கைகள்லாம் இருந்தாலும் அந்த பேய் நம்பிக்கைகள் அதிகமா இருந்திருக்குங்க. பேய்கள்லாம் இருக்கு அப்படின்ற அந்த யோசனையும் இவங்களுக்கு நிறையவே இருந்திருக்கு. சரின்னு அவங்க ஹஸ்பண்டும் மேல வர்றாருங்க. சின்ன மனஸ்தாபம் சொன்ன பார்த்தீங்களா, அது இருந்தாலும் பரவாயில்லன்னு இந்த லேக்கா அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட. இந்த மாதிரிலாம் நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அப்பவும் அந்த லேக்காவோட ஹஸ்பண்ட் வந்து கேட்டுக்கவே இல்லைங்க. அதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை, உன்னோட மன பிரம்மதா அப்படின்னு சொல்லி அதையும் கடந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. உள்ள வராங்க, சாப்பிட்டு முடிச்சு லேக்காவோட ஹஸ்பண்டும் லேக்காவும் சேர்ந்து அந்த ஹால்லயே சோஃபால உட்காந்து அவங்க டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. டிவி பார்த்துட்டு இருக்கும்போது லேக்கா வந்து அந்த பயத்துல அவங்க ஏதோ ஒன்று பேச அவங்க ஹஸ்பண்ட் வந்து சமாதானம் பண்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது 2 பேத்துக்குள்ளேயும் மறுபடியும் சண்டைகள் ஆரம்பிக்குது. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நமக்குள்ள சண்டையா தானே இருக்குன்னு லேக்காவும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கும் லேக்கா வந்து பெட்ரூம்லயும் லேக்காவோட ஹஸ்பண்ட் ஹால்லயும் தான் படுத்திருந்திருக்காங்க. இப்படியே அவங்க அன்னைக்கு தூங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் லேக்கா என்ன யோசிக்கிறாங்கன்னா, முன்னாடி நாள் மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருமோ, ஏதாவது ஒரு ஆன்மா மறுபடியும் கண்ணுக்கு தென்பட்டுருமோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காரணத்தினால லேக்கா வந்து இன்னைக்கு நம்ம அந்த செவுத்து பக்கம் திரும்பக்கூடாது, நம்ம இந்த பக்கமே தான் படுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பக்கமா இவங்களும் படுக்கவும் ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. நல்லாவே இவங்களும் படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மணி ஒரு 2 மணி இருக்குங்க. அந்த நேரத்துல இவங்களோட பெட்ரூம்குள்ள யாரோ உள்ள வர மாதிரி இருந்திருக்கு. கதவை ஓபன் பண்ணா ஒரு மாதிரி சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த சத்தம் கேட்டிருக்கு. சரி ஓகே, கோவம் தணிஞ்சுதான் நம்மளோட ஹஸ்பண்ட் மறுபடியும் வந்து இங்க உள்ள வராராட்டுக்கு அப்படின்னு நினைச்சிட்டாங்க லேக்கா. உள்ள வந்தது மட்டும் நல்லா தெரியுது. மறுபடியும் இங்க பெட்டுக்கு மேல ஏறி படுத்த மாதிரியோ அவங்க பக்கத்துல வந்து படுத்தபடியோ எந்த ஒரு ஃபீலுமே ஆகல. என்னடா இது, உள்ள வந்த ஆளு இந்த பக்கமும் வரல, அங்கேயும் இல்ல, எங்க போயிருப்பாருன்னு மெதுவா இவங்க பிறண்டு இந்த பக்கம் படுக்கலான்னு படுத்திருக்காங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை. சரி எங்கடா போயிருப்பாருன்னு எழுந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்து பார்த்தா இவங்களோட ரூம்லயே ஒரு சின்ன மூலையில ஒரு உருவம் உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுவும் கருன்னு உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த உருவத்தை பார்த்த லேக்கா, என்னடா இது, இங்க என்னமோ கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நல்லா உத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. லைட்டை போடவும் சுவிட்ச் பாக்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. சுவிட்ச் பாக்ஸ் கிட்ட போயிட்டு லைட்டை போடும்போது அந்த உருவமானது சர்ன்னு ஒரு கரும் புகை மாதிரி அந்த ஜன்னல் வழியா மறைஞ்சு போற மாதிரியும் பார்த்திருக்காங்க. இவங்க டக்குன்னு லைட்டை போடவும் அந்த உருவம் அந்த ஜன்னலை மறையறதுக்கும் கரெக்டா இருந்திருக்குங்க. லேக்காவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்னடா இது, அன்னைக்கும் நம்ம ஏதோ பார்த்த மாதிரி இருக்கு, இன்னைக்கும் என்னத்தையும் நம்ம பார்த்தோமே, அதுவும் ஒரு பேயா தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, அடுத்து பெட்ரூம்ல படுக்கவே கிடையாதாங்க. இவங்க நேரா எழுந்து போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட சொல்றதுக்கும் தைரியம் இல்லை. ஆல்ரெடி இந்த விஷயத்தினால இவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் போய்கிட்டே தானே இருந்திருக்கு. அன்னைக்கும் சண்டையோட தானே இவங்களும் படுக்க வந்திருக்காங்க. எப்படிடா போய் சொல்றதுன்னு சொல்லிட்டு இந்த லேக்கா என்ன பண்றாங்கன்னா, பாய் விரிச்சு ஹால்லயே படுத்தும் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க.
அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறாங்க. எழுந்ததுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட நைட் இந்த மாதிரி நடந்துச்சுங்க, எங்க இந்த வீடே வேணாங்க அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இதே வேலைதானா, எத்தனை வீடு மாறுறது, இந்த வீட்டையும் விட்டுட்டு மறுபடியும் எங்க போறது அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டும் கோவப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்கு வருவேன்னு நீ தானே ஒத்த கல்ல நின்ன, இப்ப நீயே இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தா நல்லா இருக்கான்னு அப்பவும் லேக்கா வந்து திட்டிட்டு அடுத்து வெளியே போகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு நாள் முழுசும் லேக்காவுக்கு மனசே சரியில்லைங்க. அந்த கவலையோடைய அன்னைக்கு மீண்டும் பெட்ரூம்ல வந்துட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஆனா பெட்ரூம்ல படுக்கிறதுக்கோ பெட்ரூம்குள்ள நுழையறதுக்கோ லேக்காவுக்கு பயங்கரமான நடுக்கமா இருந்திருக்கு. அந்த காரணத்தினால ஹால்லே உள்ள சோஃபாலே சாஞ்சு படுத்தரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. சரின்னு அப்படியே மதியானம்ங்க, மணி 2 மணி கூட இருந்திருக்காது. அவ்வளோ நேரத்துக்கே இந்த லேக்கா அந்த சோஃபால சாஞ்சு தூங்கிட்டே இருக்கும்போது மீண்டும் இவங்களுக்கு ஒரு கனவு ஒண்ணு வருது. அந்த கனவு எதுன்னு பாத்தீங்கன்னா, மெதுவா ஒரு அம்மா வந்து உள்ள வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மனுஷங்க நடந்து வந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி நடந்து வந்துட்டு இருக்குங்க. ஆனா வர 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 நல்லா தெளிவா தெரியுது, அது ஒரு சாமி அப்படின்றது தெரியுது. அந்த சாமி திரிசூலத்தோட நடந்து வர மாதிரியும் தெரிஞ்சிருக்குங்க. அது நேரா அந்த ஹால்ல இருந்து பெட்ரூம்குள்ள போற மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. பெட்ரூம்குள்ள எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பீரோ வச்சிருக்கிற பக்கத்திலேயே சின்னதா 2 செல்ஃப் உள்ள ஒரு இடம் இருக்காங்க. அந்த செல்ஃப் மேல ஏறி உட்கார மாதிரியும் இருந்திருக்குங்க. அப்பவும் லேக்கா வந்து டக்குன்னு கண்ணை முழிச்சிட்டாங்க. என்னடா இது, அன்னைக்கு அந்த பையனும் அங்க பீரோ சந்தில தான் மறைஞ்சான், இன்னைக்கு அந்த அம்மனும் அங்கேயே தானே உட்கார்றாங்க, என்ன சொல்ல வர்றாங்கன்றது புரியலையேன்னு ரொம்பவே குழப்பமா இருந்திருக்காங்க. சரி ஓகேன்னு அந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டாங்க. ஏற்கனவே ஹஸ்பண்ட சொன்னா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இவங்களுக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட மாமியார் வீட்டுக்கும் போயிருக்காங்க. அங்க போயிட்டு அன்னைக்கு ஃபுல்லா நாள் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நைட்டு தான் வந்திருக்காங்க. கரெக்டா அவங்க ஹஸ்பண்ட் வர நேரத்துக்கு தான் இவங்களும் வந்திருக்காங்க. வந்தவங்க சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் படுத்தும் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு இன்னுமே திகில் சம்பவம் நடந்திருக்கு. அன்னையில இருந்து அந்த வீட்டை இவங்க காலி பண்ணி தான் ஆகணும்ன்ற அளவுக்கு மாறிட்டாங்க லேக்கா. என்ன நடந்துச்சுன்னா, அன்னைக்கும் இவங்க படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஹால்லேயே தான் படுத்திருக்காங்க. பெட்ரூம் பக்கம் போறதுக்கே இவங்களுக்கு பயமா இருந்திருக்கு. சரின்னு 2 பேரும் ஹால்லேயே படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு லேக்கா படுத்துட்டு இருக்கிற அந்த சைடுல ஒரு சின்ன 7 வயசு பையன் மெதுவா வந்து படுத்தா எப்படி இருக்கும். அன்னைக்கு அந்த செவுத்து வாரத்துல லேக்காவும் அந்த லேக்காவுக்கு பக்கத்துல அவங்க ஹஸ்பண்டும் தான் படுத்துட்டு இருக்காங்க. லேக்காவுக்கு செவுருக்கும் கொஞ்சம் கேப் தான் இருந்திருக்கு. அந்த கேப்ல வந்து படுத்தா லேக்கா மேல இடிக்கிற மாதிரி தானே படுக்கணும், அப்படி இடிச்சுக்கிட்டு முண்டிக்கிட்டே படுத்துட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. என்னடா இது, இந்த பக்கம் யாரா வந்து படுத்திருக்கிறது, முண்டிக்கிட்டே இருக்கிறாங்களேன்னு லேக்கா மெதுவா கண்ணை திறந்து பாக்குறாங்க. கண்ணை திறந்து பார்த்த லேக்கா அலறவே ஆரம்பிச்சுட்டாங்கங்க. அந்த இடத்துல முன்னாடி ஒரு நாள் பார்த்தாங்க இல்லையா, அந்த பையன் ஓடி வந்து மறைஞ்சிட்டான் இல்லையா, அதே பையன் தாங்க அங்க வந்து படுத்துட்டு இருக்கான். நம்ம நேரா ஒரு மனுஷன ஒரு குட்டி குழந்தைய பார்த்தா எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் இருந்திருக்கு. தத்ரூபமா நல்லாவே இவங்களை கண் கூட பார்த்திருக்காங்க. பார்த்த லேக்கா கத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க கத்துனதும் அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாருன்னா டக்குன்னு எழுந்துட்டாரு. இவரும் எழுந்து உட்கார்றதுக்கும் லேக்காவும் எழுந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்படியே இவங்களோட கண்ணுக்கு முன்னாடியே மறுபடியும் அந்த பையன் எழுந்து ஓடி போய் அந்த பீரோ சந்திலேயே ஓடி ஒளியிற மாதிரியும் இருந்திருக்குங்க. அந்த பீரோ சந்தில யாராலையும் போகவே முடியாது, சின்ன கேப் தான், ரொம்ப குட்டியான கேப் தான். எப்படா இந்த பையன் அதுக்குள்ள போய் மறைய முடியும். இவங்க 2 பேரும் பின்னாடியே ஓடி இருக்காங்க. ஓடி போய் ஹால் லைட், அந்த பெட்ரூம் லைட்டையும் போட்டிருக்காங்க. போட்டு பார்த்தா அந்த பீரோ சந்துக்கு அந்த கேப்ல தான் அந்த பையன் மறைஞ்சிட்டான். அப்போ இங்க கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு லேக்காவுக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் புரிஞ்சிச்சுங்க. இந்த வீட்டை நம்ம காலி பண்ணி போயிடணும், இல்ல அப்படின்னா இதுக்கு வேற ஏதாவது வழிகள் இருக்கா, இது எதுக்காக இந்த மாதிரி வீட்டுல உலாத்திட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவங்க ஹஸ்பண்டும் நினைக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில இவங்களோட ஹஸ்பண்டோட அம்மா வீடு பக்கமா தானே இருக்குன்னு சொன்ன அந்த 2வது தெரு தள்ளி அவங்களோட வீடு இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு லேக்காவும் அவங்களோட ஹஸ்பண்ட் 2 பேருமே சேர்ந்து அங்க போயிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு முடியாதுப்பா, இன்னும் 2 நாள் பொறுத்துக்க, 3வது நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல போயிட்டு சாமி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சாமி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு இவங்களும் முடிவு பண்ணிட்டு அன்னைக்கும் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரத்துக்கே 2 பேத்துக்குமே பயமா தான் இருந்திருக்கு. ஆல்ரெடி இந்த லேக்கா இருக்காங்களே அவங்களுக்கே சாமி வருவாங்க. அந்த காரணத்தினாலே என்னவோ தெரியல, அடிக்கடி கனவுல சாமியும் வந்துட்டு இருக்கு. சாமியும் வருது, அதே இடத்துல அந்த பேயும் போய் மறையுது. என்னடா நடக்குதுன்னு புரியாமலே 2 நாள் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வீட்டுல பயத்தோட இருந்திருக்காங்க. அந்த 2வது நாள் முடிய போற அந்த நேரத்துல கரெக்டா மணி 2 மணிக்கு நைட் நேரத்துல
2 பேரும் தூங்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த லேக்காவோட ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா, அவரு எழுந்து போயிட்டு தூக்கு போடுற மாதிரி அந்த வேட்டியெல்லாம் எடுத்து சுத்திட்டு இருந்திருக்கிறாரு. என்னத்துக்குடா இவர் எழுந்து போய் தூக்கு போடுற மாதிரி சுத்திட்டு இருக்கிறாருன்னு ஒண்ணுமே புரியலைங்க. அப்போ லேக்காவும் யதார்த்தமா தான் எந்திரிச்சிருக்காங்க. அந்த பெட்ரூம்ல இவர் அந்த ஃபேன்ல அந்த வேட்டியை எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கும் போதே இவங்களும் பார்த்துட்டாங்க. எதுக்காக இங்க இருக்கு இந்த மாதிரி பண்றீங்க, என்னங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி லேக்காவும் சத்தம் போட்டுக்கிட்டே மெதுவா அந்த பெட்ரூம்குள்ளேயும் வர்றாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் இருந்துட்டே இருக்கு, இதனால நம்மளோட வாழ்க்கையே ரொம்ப பாதிக்கிற மாதிரி இருக்கு, அதனால நான் இறந்து போயிடுறேன், நான் இறந்துட்டேன்னா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா லேக்கா என்ன பண்றாங்கன்னா, நீங்க ஏங்க இறக்குறீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து கூட இறந்து போயிடலாங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன காரணம்னு அவங்களுக்கு இன்ன வரைக்கும் புரியவே இல்லை. இந்த சின்ன மனஸ்தாபம் அடிக்கடி இவங்களுக்கு வந்துட்டே இருந்திருக்கு பாத்தீங்களா, அந்த மனஸ்தாபத்தை காரணமா சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் நான் இறந்து போயிடுறேன்னு சொல்லிட்டே இருந்திருக்காரு. அப்படிலாம் ஒன்றும் பண்ணாதீங்க, இறங்கி வாங்கன்னு ரொம்பவே கம்பல் பண்ணி லேக்கா அவங்களோட ஹஸ்பண்டை கீழே இறக்கிருக்காங்க. சரினா அன்னைக்கு நைட்டு விடிய இவங்க தூங்காமலே அவங்களோட ஹஸ்பண்டை சமாதானம் பண்ணிக்கிட்டு ரொம்ப பாசமாவே பேசுற மாதிரி இருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில எழுந்துட்டு வீடு ஃபுல்லா தொடச்சிட்டு குளிச்சுட்டு லேக்காவோட ஹஸ்பண்டும் லேக்காவும் 2 பேரும் அவங்களோட மாமியார் வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு எங்க போகணும், என்ன சாமி போய் கேட்கணும், என்னென்ன பேசணும் அப்படின்றதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி அந்த இடத்துக்கும் லேக்காவும் அவங்களோட ஹஸ்பண்டும் போயிருக்காங்க. அங்க போயிட்டு சாமியெல்லாம் கேட்கும்போது இந்த லேக்கா அப்படின்றவங்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அம்மன் ஒரு சாமியை நீங்க நினைச்சு வீட்டுல பிரதிஷ்டை பண்ணணும், அங்க பண்ணுனீங்கன்னா மட்டும்தான் எந்த ஒரு உயிர் பலியும் ஆகாம அந்த வீட்டுல நீங்க நல்லபடியா வாழ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லா பிரச்சனையும் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு, அந்த அம்மனை வீட்டுல வழிபட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு இவங்களும் வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகளும் செய்யவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு அம்மன் சிலையை வாங்கி வீட்லயும் பூஜை பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த சுமங்கலி எல்லாம் கூப்பிட்டு பூஜையெல்லாம் பண்ணி அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுத்து அன்னதானம் மாதிரி போட்டு எல்லா விஷயமும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா விஷயமும் பண்ணினதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்குள்ள உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமா குறையவும் ஆரம்பிச்சிருந்திருக்கு. அதற்கடுத்து இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம வாழ்க்கை நார்மலா திரும்ப ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அது கூடவே சாய்பாபாவுக்கும் விரதமும் இருந்து அந்த சாமிக்கு என்ன வழிபாடு செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சு முடிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு அந்த அமானுஷம் மறுபடியும் கண்ணுக்கு தெரியவே இல்லை. ரொம்ப நிம்மதியான வாழ்க்கையை இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறதா இந்த லேக்கா அப்படின்றவங்க தான் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வை சொன்ன லேக்காவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு, இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான். டாடா பாய்.